ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சுவையான கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். ஆடி மாதம் கூழ் ஊற்றுறப்ப இந்த மாதிரி ஒரு கருவாட்டு குழம்பு தான் செய்வாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முன்னாடி நாள் நைட்டே மொச்சக்கொட்டையை ஊற வச்சுருந்தேன். அதை காலையில் எழுந்திரிச்சு மீடியம் ஃப்ளேமில் 6 விசில் வச்சு இறக்கி ஓரமாக வச்சுக்கிட்டேன். இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. புளி ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம கருவாட்டு குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக மாறி வந்ததுக்கப்புறமா இது கூட 4 வகையான காய் நான் சேர்க்க போகிறேன். இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. அந்த ஈரப்பதத்திலேயே கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா கொஞ்சம் வெந்து வரும். இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா 2 தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா தக்காளி இந்த மாதிரி மசிஞ்சு வந்திருக்கும். மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து திரும்பவும் இதை 2 நிமிஷம் நல்லா இதை கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஏற்கனவே ஆரம்பத்துலேயே நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளியை ஏற்கனவே நான் இப்போ சாறு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை எல்லாத்தையுமே இந்த குழம்புல நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியாக நான் தண்ணியாக சேர்க்காம திரும்பவும் அந்த புளிக்குள்ளேயே எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து இதுக்குள்ளே அப்படியே தான் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நம்ம இப்போ தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால உப்பு கொஞ்சம் கம்மியாயிரும். நம்ம இப்போ எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா இதை எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே மொச்சக்கொட்டையை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த நேரத்துலேயே மொச்சக்கொட்டையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கறதுனால மொச்சக்கொட்டைக்குள்ளே காரம், புளிப்பு எல்லாமே நல்லா இறங்கி நம்ம கூழோடு வச்சு சாப்பிடும் போது செம சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் இந்த கருவாட்டு குழம்பை நம்ம டேஸ்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கருவாடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கருவாடு தான் எடுத்திருக்கேன். இது நாக்கு மீன் கருவாடு. இந்த கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். கருவாடை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவாடுலாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஃபைனலாக லாஸ்ட்டாக எல்லா வேலையும் எல்லாமே காயெல்லாம் நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக இந்த கருவாடை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னாவே போதும். நல்லா கருவாடு சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு கருவாடுலாம் வெந்து சூப்பராக வந்திருக்கு. கருவாட்டு குழம்பு இப்போ தயாராகிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.